ஓகே. வந்து அரவிந்தும் நான் சைக்கிள் வந்து பார்த்திபனும் இருக்கார். பிஎம்சிசி அணிக்காக முதல் ஓவரை வீச உதயா. இந்த ஆட்டமானது 5 ஓவரை கொண்டதாக இருக்கும். எடமலைப்பட்டி புதூர் அணிக்கும் சமயபுரம் பிஎம்சிசி அணியினருக்கும் நடைபெறும் இப்போட்டியானது 2 ஓவர் பவர் பிளேயும் மீதி 3 ஓவர் நார்மலாக நின்றுக்கலாம். 4 ஃபீல்டு பவர் பிளே சர்க்கிள்குள்ளே இருக்கணும். முதல் பந்து நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ஸ் இல்லாத காரணத்தினால நோ பால். கிரிக்கெட் பால் இது. ரிவர்ஸ் திரும்பி தேர்மேன் திசையில் ஒரு ரன். வந்து லெக்கில் பட்டு ரன்னோட வாய்ப்பு இல்லை. ஒரு ரன் மட்டும். ரிவர்ஸ் திரும்பி ஆஃப் சைடு 4 நல்ல பேட்டிங். அடுத்த வந்து மறுபடியும் ரிவர்ஸ் முயற்சி. மறுபடியும் தேர்மேன் திசையில் அடிச்சிருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாலை துரத்தி போகிறாங்க. கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு தடுமாற்றம். 3 ரன்கள். ரிவர்ஸ் திரும்பி மறுபடியும் பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே ஆஃப் சைடு 4 ரன்கள். சூப்பராக விளாடுறாங்க எடமலைப்பட்டி விஜய் அணியினர். முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. இரண்டாவது பவர் பிளே ஓவர் போட பிஎம்சிசி அணிக்காக அலெக்ஸ். பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க முதல் ஓவரை. இரண்டாவது ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அலெக்ஸ் ஒரு நல்ல பவுலர், ஸ்லோயர் போடுவார். பார்ப்போம். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக்கில். இரண்டாவது பந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு ஒரு ரன் மட்டும். மூன்றாவது பந்து மறுபடியும் லெக் சைடு ஒரு மிஸ்ஃபீல்டு. பவுலர் 2 த்ரோ விட்டுருக்காங்க. 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு. லெக் சைடு சைட்டில் ஃபீல்டு யாருமே இல்லை. பவர் பிளே காரணத்தினால ஒரு பம்ப் ஆகி ஒன் பிச்சில் பால் எடுத்துட்டாங்க. 2 ஓட்டங்கள் மட்டும். அடுத்த பந்து மறுபடியும் மடக்கி ஃபைன் லெக்கில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்கார். அண்ணாந்து வராரு. பிடிச்சிட்டார். நல்ல டேக்கன், நல்ல கேட்ச். முதல் விக்கெட் இழக்கிறாங்க எடமலைப்பட்டி அணியினர். அவங்க டீமுக்கு சிறப்பாக விளாண்டார் அவர். விஜி எடமலைப்பட்டி அணிக்காக 1 டவுன் பேட்ஸ்மேனாக விஜி. பவர் பிளேயில் கடைசி பந்து யூஸ் பண்ணுவாங்களா பவர் பிளேயை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடிச்சிருக்காங்க. கையிலேயே அடிச்சிருக்காங்க. பவுலர் கையிலேயே. ரன் எதுவும் ஓட வாய்ப்பில்லை. ஓடலை. டட் பந்து. முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. மூன்றாவது ஓவரை வீச பிஎம்சிசி அணிக்காக லிங்கம். பந்து மடக்கி அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஒருத்தர் பாலை பிடிச்சிட்டார். விக்கெட். செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாக சரவணன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பிஎம்சி அணி பிடிச்சி பால் போடுறாங்க. ஒரு டிரைவ் ஆடிட்டு போயிருக்கார் லெக் சைடு. ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் இருக்காங்க. துரத்தி போய் பிடிச்சிட்டாங்க. 1 ரன் மட்டும். இங்கே க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. சிறு தடுமாற்றம். 1 ரன் மட்டும்.
தேர்ட்மேன் திசையில் ஒரு ஓட்டம் மட்டும். லெக் சைடு அடிச்சிருக்காரு. பால் அண்ணாந்து பார்க்குறாங்க. பவுலர்கிட்ட த்ரோ. 2 ஓட்டங்கள் மட்டும். மறுபடியும் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. கீப்பர் 2 த்ரோ விட்டுருக்காங்க. ஓவர். முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. 4வது ஓவரை வீச அலெக்ஸ். கொஞ்சம் முன்னாடி வாங்க, ரொம்ப பின்னாடி கொஞ்சம் முன்னாடி கம்ப விட்டு நின்றா முன்னாடி வாடா. லெக்ல தொட்டு விட்டே ஓடி இருக்காங்க. பவுலர் 2 த்ரோ. ரன் அவுட். அடுத்த பேட்ஸ்மேனாக லியோ, இடமலைப்பட்டி அணிக்காக, இடமலைப்பட்டி புதூர் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் லியோ. அலெக்ஸ் பிஎம்சிசி அணிக்காக நல்லா ஓவர் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த பந்து லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் கைக்கு பால் போகுது. டேக்கன். நல்லா கேட்ச். 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு அவர் இது வரைக்கும் பிஎம்சிசி அணிக்காக. இடமலைப்பட்டி புதூர் அணியை தொடர்ந்து விக்கெட்டை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக ரஞ்சித் களமிறங்குகிறார் இடமலைப்பட்டி புதூர் அணிக்காக. ஒரு பெரிய சுத்தல் மேலே பட்டுருச்சு. ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. அடுத்த பந்து ஒரு எஜ்ஜு. யாருமே இல்லை. டைரக்ட் ஆகுமா? இல்லை. அங்கேயும் இல்லை. அங்கே ஒரு ஓவர் த்ரோ மூலியமாக ரன் எதுவும் ஓடலை. அடுத்த பந்து லெக் சைடு அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். அடுத்த பந்து மடக்கி அடிச்சிருக்காங்க லெக் சைடு. மறுபடியும் அதே ஃபீல்டில் தான் பால் போயிருக்கு. அண்ணாந்து பார்க்குறாங்க. பால் பிடிப்பாரா? பிடிச்சிட்டாரு. நல்ல டேக்கன். நல்ல கேட்ச். இது வரைக்கும் அவங்க டீமுக்கோசரம் 3 கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு அவர். ஒரு விக்கெட் இழப்பிற்கு 31 ஓட்டங்கள் எடுத்துள்ளனர் இடமலைப்பட்டி புதூர் அணியினர். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் 5வது ஓவரை வீச அவர் பேர் ப்ரோ மடக்கி அடிச்சிருக்காங்க. லெக் சைடு 6ஆக மாறுமா? 6. முதல் 6. வெயிட்லெஸ் பாலில் முதல் 6. அருண் கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அடுத்த பந்து ஒரு பெரிய சுத்தல். கீப்பர் டாட். 3வது பந்து மறுபடியும் ஆஃப் சைடு ஒரு எட்ஜி. கீப்பர் பிடிப்பாரா? கேட்சா? இல்லை, பிடிக்கல. ரன் அவுட்டா ஆகுமா? ரன் அவுட் ஆக மாறவில்லை. உள்ளே போயிட்டாங்க. நாட் அவுட். 1 ரன் மட்டும். இதில் வந்து செந்தில் ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு ஃபீல்டர் இருக்கார் அங்கே. பாலை பிடிப்பாரா? பிடிக்கல. ஒரு மிஸ்ஃபீல்டு. கேட்ச விட்டார். பிடிக்கல. 1 ரன் மட்டும். கடைசி 2 பந்து மடக்கி அடிச்சிருக்காரு. பெரிய சுத்தல். இங்கேயே வச்சுட்டு ஓடலான்னு பார்த்தாரு. ஓட முடியல. அங்கேயும் ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ரன்னாக மாறுமா? இல்லை. அங்கேயும் ஒரு தடுமாற்றம். கைதான் பட்டுச்சு. பால் படலை. 2 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒரு பால். இவர் தான் இதுக்கு முன்னாடி பிடிச்ச ஃபஸ்ட்டு பால். அந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பால்லையே லெக் சைடு பெரிய 6 அடித்தார். லாஸ்ட் பால் என்ன பண்ணுவார்? மறுபடியும் ஒரு பெரிய சுத்தல். ஏறி போன காரணத்தினால டாட் பால். 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. 42 அடித்தால்
பிஎம்சிசி அணியினர் வெற்றி பெறலாம். பிஎம்சிசி அணிக்கு டார்கெட் வந்து 42. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உதயா மற்றும் அலெக்ஸ் பிஎம்சிசி அணிக்காக. மலைப்பட்டி புதூர் அணிக்காக முதல் ஓவரை வீச கார்கி. ஸ்ட்ரைக்கில் வந்து உதயா, நான் ஸ்ட்ரைக்கில் வந்து அலெக்ஸ். பிஎம்சிசி அணிக்காக ஒரு பிளேயில் முதல் பந்து கார்கி விசஸ் உதயா. ஆஃப் சைடு ஸ்ட்ரைட் ஃபீல்டர்ட்டே அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டும். மூன்றாவது பந்து ஸ்ட்ரைக்கில் வந்து அலெக்ஸ். இரண்டாவது பந்து மறுபடியும் ஆஃப் சைடே போட்டிருக்காங்க. கையிலே அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. ஒரு ரன். மூன்றாவது பந்து ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி, காலில் பட்டு 2 எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. நான்காவது பந்து லெக் சைடு மடக்கி ஆடி இருக்காரு. வெளியே போகுமா? 4 6? அடுத்த பந்து மறுபடியும் கீப்பர் டாட் இருந்து 4. பவர் பிளேயில் முதல் ஓவரின் கடைசி பந்து. இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி, கீப்பர் டாட். புதூர் அணிக்காக இரண்டாவது ஓவர் வீச அரவிந்த். ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 6. முதல் பந்து வைடு வந்து ரீபால். ஒரு லோ டாஸு சைட்டில் அடிச்சிருக்காங்க. ஆஃப் சைடு அண்ணாந்து ஃபீல்டர் பிடிச்சிட்டார். அண்டர் த பால். செம ஃபீல்டிங்ப்பா. பின்னாடியே ஓடி போய் பிடிச்சிட்டார். நல்ல கேட்ச். விக்கெட். ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக சதீஷ் பிஎம்சிசி அணிக்காக. நல்லா சிங்கிள் விளையாடுவார். கீழே தள்ளிவிட்டு ஓடிடுவார். பின்னாடியும் முன்னாடி சைடில் பொறுக்கிடுவார். 1 2. அடுத்த பந்து டாட் பால். கீப்பர் டாட். உதயா டாட் வச்சுட்டே இருக்கார். ஒரு 4 அடிச்சுட்டு. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு சுத்தல். டாட். கடைசி 2 பந்து. 2வது ஓவரில் 5வது பால். லெக் சைடு தொட்டு விட்டு ஃபீல்டர்கிட்டேயே தொட்டு விட்டு ஒரு ஓட்டம், 1 ரன் மட்டும். ஒரு பிளேயின் 2வது ஓவரில் கடைசி பந்து. சதீஷ் ஸ்ட்ரைக்கில் ஒரு கண்டிப்பாக சிங்கிள் விளாண்டுருவார். எங்கிட்ட தொட்டு விட்டு நான் ஸ்கூப்பு தலைக்கு பின்னாடி அடிச்சுட்டு கீப்பருக்கு பின்னாடி அடிச்சுட்டு ஓடிடுவார் கண்டிப்பாக. டாட் பால். கார்கி தான் 3வது ஓவர் வயசாக வந்திருக்காரு. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 9. ஸ்ட்ரைக்கில் வந்து உதயா. அருமையாக பந்து வீசிகிட்டு இருக்காரு கார்கி. அப்படி லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் இருக்கார். அண்ணாந்து பார்க்குறாரு. பாலை மிஸ் பண்ணிட்டார். ஒரு அருமையான கேட்ச். கையிலேயே வந்து விழுந்தது. அசால்ட்டாக விட்டார். மிஸ் ஃபீல்டு. பெரிய விக்கெட்டை விட்டாங்க. அடுத்த பந்து மேட்ச் வின் பண்ண முடியும். தொட்டு விட்டு ஓடிட்டாங்க. அடுத்த பந்து அடிச்சு மறுபடியும் மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கேப்பில் போகுது. விக்கெட். பிஎம்சிசி அணியோட பெரிய விக்கெட்டை வந்து ரன் அவுட் மூலியமாக எடுத்துட்டாங்க. உதய அவுட்டு. பிஎம்சிசி அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் மோகன். அடுத்த பந்து கீப்பர் டாட். அடுத்த பந்து பெரிய சுத்தல். டாட் பால். அடுத்த பந்து நகர்ந்து போய் ஆடுறாரு. காலில் அடி வாங்கிட்டார். லெக். டாட் பால். 2வது பந்து மறுபடியும் ஒரு பெரிய சுத்தல். டாட் பால். 4வது ஓவரை வீச சரவணன். மீதமுள்ள 2 ஓவர்களுக்கு 30 ரன்கள் எடுத்தால் பிஎம்சிசி அணியினர் வெற்றி பெறலாம். முதல் பந்து உடம்புல அடி வாங்கியிருக்காரு. டாட் பால். இல்லை 30 ரன் அடிக்கணும். எல்லா பாலும் ஹிட்டிங் தான் போவாங்க கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக ஒரு 5 6 தேவை.
10 பாலுக்கு 5 6 வேணும். மறுபடியும் உடம்புல வாங்கியிருக்காரு டாட் பால். அடுத்த பந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு, லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. 2 ஓட்டங்கள் மட்டும் பால்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் 2 பால். மறுபடியும் கீப்பர்கிட்ட 1 ரன் மட்டும். 4வது ஓவரில் லாஸ்ட் பால். சதீஷ் ஸ்ட்ரைக்கில். கரெக்ட் பால், டாட் பால். இடமலைப்பட்டி அணிக்காக செந்தில் லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. 27 ரன் அடிக்கணும். முதல் பந்து அடிச்சிருக்காங்க, லெக் சைடு. பவுண்ட்ரியாக மாறுமா? இல்லை. வேகமாக நிற்க வச்சே ஓடிட்டாங்க. ஒரு ரன் அவுட் மூலியமாக விக்கெட் இழக்கிறாங்க. 1 ஓட்டங்கள் ப்ளஸ் 1 விக்கெட். ராஜ்குமார் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பெரிய சுத்தல், உடம்புல அடி வாங்கியிருக்கு. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு பெரிய சுத்தல். சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு சுத்தல். அவர் பேட்லேயே வாங்க மாட்டுறாரு. இடமலைப்பட்டி புதூர் அணியினர் கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டாங்க. கடைசி பால் ஃபீல்டர் கையிலேயே அடிச்சுட்டு ஓட்டாங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு கேட்சை விட்டார். 1 ஓட்டங்கள் மட்டும். ஃபஸ்ட் பால். இந்த இன்னிங்ஸ் ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் யாருமே இல்லை. 1 ஓட்டங்கள் மட்டும். வருகை தந்து விளையாண்ட பிஎம்சிசி அணியினருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற இடமலைப்பட்டி புதூர் அணிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச்சு இடமலைப்பட்டி புதூர் அணிக்காக எத்தனை ரன்னு? 9 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். அதற்காக ஆட்டநாயகன் விருது.